ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டைலரிங். இந்த வீடியோவில் யூனிஃபார்ம் டாப் எப்படி நம்ம தைக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கை கட் பண்ணும்போது 1 இன்ச் அளவுக்கு இறக்கம் வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 இன்ச்சை மடித்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 கைக்குமே அதே மாதிரி 1 இன்ச்சை மடித்து வச்சு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 கையிலையுமே 1 இன்ச் அளவு மடித்து தைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது கழுத்து நம்ம தைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கழுத்துக்கு நம்ம நார்மலாக சுடிதார் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா லைனிங் கிளாத்தில் ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் கழுத்தோட இறக்கத்தை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வைப்போம். என்ன டிசைன் நம்ம தைக்கிறோமோ அந்த டிசைனை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம சுடிதாரில் வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இதில் யூனிஃபார்மில் அந்த மாதிரி கொடுக்காம இதே கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஒரு சில பேர். நான் இந்த சுடிதார் கிளாத்துலேயே டபுளாக கொடுத்து ஷோல்ட்ரு ஹார்ம்ஹோல் எல்லாமே அந்த மார்க் பண்ண அளவுகளை இதுலேயும் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சு நம்ம கழுத்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் நான் யூனிஃபார்முக்கு நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். அதனால் இது கழுத்துக்கு இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த சுடிதார் ஏன்னா வருஷம் நம்ம ஒரு சில பேர் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷம் தைக்கிறத 2 வருஷம் வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 2 வருஷம் போடும்போது அந்த அந்த கிளாத்தில் எந்த மிஸ்டேக்குமே வராமல் இருக்கும். அதுக்காக நான் டபுளாக போட்டு கழுத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதை திருப்பி விட்டு மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இனிமேல் யூனிஃபார்ம்லாம் நிறைய தைக்க கொடுப்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன ஸ்டிச் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிதியடி அளவு சுற்றியில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ ஷோல்ட்ரு ஹார்ம்ஹோலும் அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு சைடு ஷோல்டரும் ஹார்ம்ஹோலையும் அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஷோல்டரும் ஹார்ம்ஹோலும் அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டிருந்த மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ அடுத்தது கீழே ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம். அதை உருட்டி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பட்டையாக தைக்கக்கூடாது. கைக்கு நம்ம 1 இன்ச் அளவு அப்படியே நம்ம மடித்து தையல் போட்டிருப்போம். ஆனால் இது டாப்பில் அந்த மாதிரி தையல் போடாமல் ஒரு 1/2 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முன்கழுத்து நம்ம தைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே மாதிரியே பின்கழுத்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பின்கழுத்துலையும் அதே மாதிரியே நான் கழுத்து டபுளாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு ஆம்கோல் எல்லாமே கரெக்டாக அதே அளவுகளில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கழுத்தை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது அடித்து அப்படியே திருப்புறதுனால 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு தையல் போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் நம்ம கழுத்து கட் பண்ணிவிட்டு அங்கங்கே சிசர் கட் கொடுத்துட்டு உள் சைடு திருப்பி விட்டு மேலே அந்த ஓரத்துலேயே கழுத்தை சுற்றிலும் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், உள் சைடு ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு அந்த ஓரத்துலேயே கழுத்தை சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி தையல் போடும்போது அங்கங்கே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ கழுத்தை சுற்றி தையல் போட்டுட்டு ஷோல்டர்லேயும் அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கழுத்து நம்ம அந்த ஓரத்தில் தையல் போட்டது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹார்ம்ஹோல் கிட்ட தைக்கிறதுக்கு முன்னாடி
கழுத்தில் வந்து நம்ம டபுளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கரபாகம் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் பிசிறு தெரியாமல் உள்ளே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். பிசிறு தெரியாமல் டபுளாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தைக்கும்போது அந்த பிசிறு வெளியே தெரியாமல் இருக்கும். கரபாகம்னா நமக்கு வந்து தையல் போட அவசியம் இல்லை. இருந்தாலும் அங்கங்கே பிசிறு இருக்க மாதிரி இருந்தது. அதனால் உள்ளே வந்து மடித்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கழுத்தில் வந்து ஒரு மிதியடி அளவு கழுத்து சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டுட்டு இப்போ வந்து ஷோல்டரும் ஹாம்கோலும் ஒரு தையல் போடணும் இல்லையா, அந்த சைடு வந்து ஹாம்கோல் மட்டும் தையல் போட வேண்டியது இருந்தது. அந்த எட்ஜில் அந்த தையல் போட்டுட்டு இப்போ அதே மாதிரியே இந்த சைடும் ஷோல்டரும் ஆம்கோலும் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடும் ஆம்கோலும் ஷோல்டரும் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முன்கழுத்து பின்கழுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது, கழுத்து வந்து ஒரு சைடு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கழுத்து சைடு கரெக்டாக வச்சுட்டு இங்கிட்ட கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அதை கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும். ஷோல்டரில் வந்து எப்போவுமே டபுள் தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ 2 சைடுமே ஷோல்டர் வந்து டபுள் தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது கையோட சென்ட்ரு வந்து ஷோல்டரில் கரெக்டாக வச்சுட்டு ஹாம்கோல் சைடு சுற்றளவுக்கிட்ட சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு கைக்கும் அதே மாதிரி டபுள் தையல் போட்டு எடுத்துக்கணும். 2 கைக்குமே அதே மாதிரியே கையோட ஷோல்டர் சென்டர் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 கையுமே நம்ம வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துட்டு பாருங்கள், இப்போ இன்னொரு கையிலையும் டபுள் தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ 2 கையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இந்த சுடிதாரில் வந்து பாக்கெட் வச்சு தர சொல்லி கேட்டிருக்காங்க. பாக்கெட் வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடு எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்கழுத்து முன்கழுத்து நம்ம தச்ச விட்டி அதுக்கப்புறம் பாக்கெட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துட்டு பாக்கெட் தைக்கும்போது நமக்கு மிஸ்டேக் வராது. இதே முன்னாடியே நம்ம வந்து பாக்கெட்டு கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இப்போ பிகினர்ஸாக இருக்கோம் அப்படின்னா ஒரு குழப்பம் வரும். இது எதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது ஒரு குழப்பம் வரும். அதனால் நம்ம வந்து முன்கழுத்து பின்கழுத்தையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்கெட் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாக்கெட் தைக்கிறதுக்கு வந்து நான் டபுள் கிளாத் எடுத்து வச்சு அதில் வந்து ஹைட் வந்து ஒரு 8 இன்ச் அளவுக்கு, அகலம் வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ரைட் சைடு பாக்கெட் வர்ற மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பாக்கெட் வைக்கும்போது இப்போ பெரியவங்களுக்கு வந்து பாக்கெட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாக்கெட் உள்ளே விடுற கேப் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு நான் வந்து 5 இன்ச் ஹைட் அளவுக்கு பாக்கெட்டில் கை விடுற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதை உள்ளே திருப்பி விட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு நம்ம இப்போ எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி பேக் சைடும் நம்ம சிசர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அளவுகள் மாறாமல் இன்னொரு கிளாத்தை வச்சு அந்த 5 இன்ச் உயரத்துக்கு வெளிப்பக்கம் ஒரு தையல் போட்டுட்டு உள்ளே திருப்பி விட்டு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து பாக்கெட் தைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படி இல்லை, இதுவும் ஈஸியாக தைக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மேலே திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நம்ம தனித்தனியாக தையல் போட்டு உள்ளே திருப்பி விட்டு படிமான தையல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 2ஐயும் சேர்த்து வச்சு சுற்றிலே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். 2ஐயும் கரெக்டாக வச்சு தையல் போடணும்.
ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ அந்த பாக்கெட்டுக்கு சுற்றிலையும் தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி தையல் போடும்போது அதையும் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயுமே ஒரு தையல் போடுறதுக்கு 2 தையல் போட்டோன்னா ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து கை வந்து சுற்றளவு ஜாயின் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு வந்து எவ்வளோங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து கரெக்டான அளவுகளில் சிசர் கட் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து பாக்கெட் வர்றதுனால நம்ம வந்து பாக்கெட் நம்ம தச்சிருக்க இடம் வரைக்கும் நம்ம வந்து சைடு வந்து எந்த அளவோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து இந்த சைடு வந்து ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பாக்கெட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவும் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே பாக்கெட் வரும்போது ஒரு சைடு தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு பிடிக்க முடியும். இன்னொரு சைடு வந்து அந்த இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக வந்து நம்ம பிடிக்க முடியாது. ஏன்னா பாக்கெட் வருது இல்லையா, அதனால் நம்ம வந்து கரெக்டான அளவுகளில் பிடிக்க முடியாது. அதனால் அதுக்கு அந்த சைடு நம்ம வந்து அட்ஜஸ்ட் தையல் 3 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 தையல் நம்ம போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் கையோட சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் சுற்றளவு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு நம்ம வந்து இந்த சைடு வந்து கரெக்டான அளவுகளில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த சைடு பாக்கெட் வர்றனால மட்டும்தான் இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இது ஸ்கூல் யூனிஃபார்ம், அதனால் நம்ம வந்து 4 டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அட்ஜஸ்ட் தையல் வந்து 3 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது 2வது தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் சரி, சுடிதாருக்காக இருந்தாலும் சரி, நம்ம அட்ஜஸ்ட் தையல் வந்து 3 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கணும். இப்போ 3வது தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம 3 தையல் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சைடு ஓப்பனுக்கு வந்து நம்ம அந்த எட்ஜில் வரைக்கும் தையல் போடாமல் அந்த ஓப்பனுக்கு வந்து விட்டுட்டு பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடு பாக்கெட் நம்ம தைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாக்கெட்டுக்கு ஓப்பன் சைடு அளவுக்கு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி தான் அதுக்கு மேலே தான் நம்ம பாக்கெட் வச்சுருந்தோம். அதனால் அந்த இடத்துலையும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். பாக்கெட் வைக்கிறதுக்கும் கீழே 3 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் நம்ம வந்து பாக்கெட் வச்சுருந்தோம். அந்த இடத்துலையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது சைடு ஓப்பன் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம உருட்டி வச்சு தையல் போடணும். ஒரு 1/2 இன்ச் வர்ற மாதிரி உள்ளே மடித்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த சைடு ஓப்பன் எட்ஜில் வந்து ஷேப்புக்கு வர்ற மாதிரி திருப்பி விட்டு நம்ம தையல் போடும்போது அது பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரியே 2 சைடுமே ஓப்பனில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி இந்த சைடு அந்த எட்ஜிலையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து திருப்பி விட்டு நம்ம பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு நம்ம சைடு ஓப்பனுக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இன்னொரு சைடும் ஓப்பனுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் நம்ம போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடு நம்ம எப்படி நம்ம வந்து 2 தையல் நம்ம போட்டு எடுத்துருக்கோமோ அதே மாதிரியே இந்த சைடும் சைடு ஓப்பன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கரெக்டாக வச்சு நம்ம தையல் போடும்போது நீட்டாக இருக்கும். இப்போ திருப்பி விட்டு அந்த எட்ஜிலையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே யூனிஃபார்ம் சுடிதாராக இருந்தாலும் சரி, நார்மல் சுடிதாராக இருந்தாலும் சரி, இந்த சைடு ஓப்பனும் கீழேயும் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உருட்டி தையல் போட்டுட்டு அந்த எட்ஜிலையும் நம்ம வந்து ஒரு தையல் போடுவோம். அதே மாதிரி தான் இந்த யூனிஃபார்ம் சுடிதாருக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ 2 சைடுமே ஓப்பனுக்கு நம்ம உருட்டி வச்சு தையல் போட்டு அந்த எட்ஜிலையும் நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து டேப் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இப்போ அளவு எடுக்கும்போது
கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு 2 டாட்டும் பேக் சைடு 2 டாட்டும் நம்ம பிடிக்கும்போது நமக்கு வந்து அந்த லூஸ் வந்து வராது. சுடிதார் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாக்கெட் வைக்கிறதுனால நம்ம 2 சைடுமே கரெக்டான அளவுகளில் நம்ம வந்து சைடில் வந்து நம்ம பிடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி டாட் பிடிச்சு கொடுக்கும்போது அந்த அளவுகள் வந்து போடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு நம்ம வந்து 2 டாட் பிடிச்சாச்சு. அதே மாதிரியே இன்னொரு சைடும் 2 டாட் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ யூனிஃபார்ம் டாப் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சுன்னு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.